தமிழர்களை அவமதிக்கிறது மட்டுமே தங்களுடைய நோக்கமாக வச்சுட்டு பேசுற பாஜகவுடைய குரலா இருக்கிற ஓம் பிர்லா அவர்களுக்கு தெளிவா சொல்றேன், இந்த மண்ணில சமத்துவம், சமூக நீதி, பொது உடைமை, நம்முடைய கருப்பு சிவப்பு நீலக்கொடிகள் தான் பறக்கும். இன்னும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர உங்களுடைய காவி கொடி ஒருபோதும் இங்கே பறக்காது. தன்மானம் உள்ள தமிழர்கள் பறக்கவும் விடமாட்டார்கள். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நம்மோட அத்தனை உரிமைகளையும் பறிக்க பார்க்கிறாங்க. இந்த அநீதிக்கு முடிவுரை எழுதணும். அதுக்கு தமிழ்நாட்டில் வலிமையான நம்முடைய மாநில அரசு அமையணும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நெஞ்சுரத்தோடு போராடுகிற ஒரு அரசு அமையணும். அதுக்காகத்தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்கு கேட்க உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். தமிழ்நாடா டெல்லியா, இந்த போர்ல பாஜக எனும் சர்வாதிகார பருந்து விரட்டி அடிக்கப்படணும். பாஜகவுக்கு துணை போன துரோகத்தின் முழு உருவமான பழனிசாமியுடைய அடிமை அதிமுக துரத்தி அடிக்கப்படணும். அதுக்கு இந்த மேடையில உங்களுடைய ஆதரவை கேட்டு வந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோடு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ஓபிஎஸ் என்று எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நம்முடைய அன்புக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு அறிமுகம் தேவையா? உங்க வீட்டு பிள்ளை. விசுவாசம் என்றால் ஓபிஎஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர். விசுவாசத்தை காட்டினவர் மட்டுமல்ல, ஒரு உலகமாக துரோகியை உலகுக்கு அடையாளம் காட்டியவர் அவர்தான். அப்படிப்பட்ட நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து கம்பம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள். கம்பத்தை தன்னோட அடையாளமாக பேர்ல இணைச்சுக்கிட்டவர். தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். உங்கள ஒருத்தரா இருக்கிற இவர் 7வது முறையா கம்பம் தொகுதியில போட்டியிடுகிறார். அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மகாராஜா அவர்கள். ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்தவர். கடந்த 2 முறையா உங்க எம்எல்ஏவா சிறப்பாக பணியாற்றியவர். இப்பொழுது 3வது முறையாக களமிறங்குகிறார். மகாராஜனுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். அடுத்து பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசு அவர்கள். கொள்கை உறவா உடனிருக்கும் எழுச்சி தமிழர் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர். மக்கள் பணியாற்ற வந்திருக்கும் இவருக்கு பானை சின்னத்துல உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்கணும். இந்த 4 வேட்பாளருடைய வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? இன்னும் சட்டமன்றத்தில் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதெல்லாம் உட்காரலாம். வாக்களிப்பீர் உதயசூரியன்.